நடைபெறுகிறது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, பைக் டாக்ஸி வேண்டாம் நாங்க சொல்ல. பைக் டாக்ஸி இருந்தா இருக்கு, இல்ல அது அரசாங்கத்தோட நிலைப்பாடு. ஆனா அது டீ போர்டா வைக்கணும், டீ போர்டா கொண்டு வாங்க, அதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட்டுங்கிற விஷயத்தை கொண்டு வரணும். அரசுக்கு இது வருவாய் வைப்பு செஞ்சுட்டு இருக்கு பைக் டாக்ஸிங்கிறது. அந்த அரசுக்கு வருவாயை கொடுக்கறதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு அம்சங்களையும் அதுல உறுதிப்படுத்தணும். மேலும் அதை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு பேட்ஜ் லைசன்ஸை வந்து கட்டாயப்படுத்தணும். மேலும் ஓன்போர்டு வாகனங்கள் கோவை மாவட்டத்துல மட்டும் 85% அதிகரிச்சிருக்கு. அதாவது செல்ஃப் டிரைவிங் அப்படிங்கிற விஷயத்துல அந்த செல்ஃப் டிரைவிங்கிற விஷயத்த வந்து அதிகரிச்சதுனால இன்னைக்கு டீபோர்டு வாகனங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. வருஷத்துக்கு 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டீபோர்டு வாகனங்கள் அரசுக்கு வருவாயா செலுத்திட்டு இருக்கோம். ஆனா அரசு வந்து பாத்தீங்கன்னா முறையான இந்த ஓன்போர்டு வாகனங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தவறி இருக்கு. ஆர்டிஓ அலுவலர்கள்ட்ட நாங்க போய் எங்களை குறைகளை சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிஓ அலுவலர்கள் மிகவும் குறைவா இருக்காங்க, இங்க அலுவலர்கள் வேலை பற்றாக்குறையா இருக்கு, அதனால ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு, அதனால எங்களால இது செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரியப்படுத்துறாங்க. ஆனா நாங்க கேக்குறது என்னன்னா, ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது அரசாங்கத்தோட வேலை, அதுக்குள்ள நாங்க தலையில்லை. ஆனா எங்க தொழில நாங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஓன்போர்டு வாகனங்கள் செல்ஃப் டிரைவிங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அரசு உடனடியா தடை செய்யணும். அதுக்குண்டான வாகனங்களை கைப்பற்றி பறிமுதல் செஞ்சு கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் விதிக்கணும். வண்டி எடுக்கிறவங்களா இருக்கட்டும், வண்டி கொடுக்கிறவங்களா இருக்கட்டும், 2 பேத்துக்குமே அது சிறை தண்டனை அப்படிங்கறத கொண்டு வந்தா மட்டும்தான் வண்டி எடுக்கிறவங்களுக்கும் கொடுக்கிறவங்களுக்கும் 2 பேத்துக்குமே அது பிரச்சனையா முடியும். ஏன்னா ஒரு விஷயம் குற்றம் செய்யறவனுக்கும் தண்டனை இருக்கு, செய்ய தூண்டுறவனுக்கும் தண்டனை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். மேலும் ரெட் டாக்ஸி வாகனத்தோட பெயிண்ட் மேல அடிச்சிருக்கிறதுனால எங்களோட வாகனங்கள் வந்து மக்கள் மத்தியில பெருசா தெரிய மாட்டேங்குது. அதனால ஆர்டிஓட நார்ம்ஸ் படி வெள்ளை நிறம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அவங்களோட சிகப்பு நிறத்தை வந்து உடனடியா நீக்கணும் அப்படிங்கிறத நாங்க தெரியப்படுத்திக்கிறோம். 2015 இருந்த டாரிஃப் படிதான் இன்னைக்கு வரைக்குமே ஓலா, ஊபர், ராபிட்டோ போன்ற செயலிகள்ல இருக்கு. அந்த செயலிகள்ல 2015 எங்களுக்கு அன்னைக்கு இருந்த டீசல் ரேட் 53 ரூபா, இன்னைக்கு 2026 16 வருஷமா 53 ரூபா டீசல் ரேட்லயே வண்டி ஓட்டணும். ஆனா எங்களுக்கு டாக்ஸா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், பர்மிட்டா இருக்கட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா ஸ்டிக்கர்ல இருந்து டிஎல்டில இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அதே டீசல் ரேட்லயே நாங்க வண்டி ஓட்டணும்னா எந்த விதத்துல நியாயம்? அதனால எங்களுக்கு ரேட் அதிகப்படுத்தி கொடுக்கணும். இந்த கார்பரேட் நிறுவனங்களை எல்லாத்தையும் அழைச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ராபிட்டோ, ஓலா, ஊபர் போன்ற செயலிகள் இல்லாம தமிழக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழ் டாக்ஸி செயலியை அமல்படுத்தணும். அந்த தமிழ் டாக்ஸி செயலியில அரசாங்கமே கொண்டு வந்துச்சுன்னா டாஸ்மாக் வருமானத்தை விட கால் டாக்ஸியோட வருமானம், அதாவது இந்த செயலிகள் மூலமா சம்பாதிக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் நேரடியா அரசுக்கு போகும். அரசுக்கு போச்சு அப்படின்னா இன்னைக்கு அரசு நிதி பற்றாக்குறையில் இருக்கு அப்படின்னு ஊடகங்கள் மூலமா செய்திகள் பல வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும். மேலும் நாங்களும் அரசு செயலியை தவிர வேற எந்த ஒரு செயலியும் தொடமாட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த செயலியை உருவாக்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களையும் கூப்பிட்டு அதோட ரேட்டு, டாரிஃப் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில தான் இந்த டாரிஃபை நீங்க பிக்ஸ் பண்ணணும். செயலியை உடனடியா அமல்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.